கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு முன்பதாய் சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி முடித்த பின்பு அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்து பார்த்தபோதும் அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மிகுந்த தூக்கத்தில் இருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவங்க தூக்க மயக்கத்தில் நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் சோதனை வருவதற்கு முன்னாடியே, நமக்கு பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே, வியாதி வருவதற்கு முன்னாடியே, போராட்டங்கள் வருவதற்கு முன்னாடியே நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேணும். ஒருவேளை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயந்து போகாதபடிக்கு, அதை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, அழுது கொண்டு இருக்காதபடிக்கு அதை எதிர்த்து நிற்கிறவர்களாய், ஆவியில் எதிர்த்து நிற்கிறவர்களாய், மாம்சம் நமக்கு இருக்கிற வியாதியை கண்டு, பலவீனத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு, அவமானத்தை கண்டு, மாம்சம் ஒருவேளை பலனற்று போயிருந்தாலும், சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆவி உற்சாகமுள்ளதாக இருக்கிறது. ஆவியில் ஜெபிக்கிறவர்களாய், ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய், அந்த சோதனையை ஜெயிக்கிறவர்களாய், ஜெபத்து நிமித்தமாய் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியா, ஒருவேளை நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இருக்குது அப்படின்னா, ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னா, அந்த காரியம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய கண்களுக்கு தூக்கம் தூரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி நமக்கு எவ்வளோ உடம்பு டயர்டாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய கண்களுக்கு தூக்கம் வராதபடிக்கு, அது செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய கண்கள் விழித்திருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற காரியம், உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கனமான ஊழியத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி, எத்தனையோ அழிந்து போகிற ஆத்துமாக்கள், தேசத்தில் சோதனையின் நிமித்தமாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, ஜனங்களுக்கு திறப்பில் நிற்கும்படியாய் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ நம்ம குடும்பங்களில் பிரிவினைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் சோர்ந்து போகாதபடிக்கு, உன் கண்களுக்கு தூக்கம் வராதபடிக்கு, நித்திரை மயக்கமாக இருக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி அந்த நல்ல நிகழ்ச்சி, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய கண்கள் எப்படி தூக்கத்துக்கு தூரமாக இருக்கிறதோ, அதே மாதிரி தேவன் நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட அவருடைய ஊழியத்திற்கு, தேவன் நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு, நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்திற்கு, அந்த ஆத்துமா பாரத்திற்கு நம்மளுடைய கண்களின் தூக்கம் தூரமாக இருக்க வேண்டும். தூக்கம் தூரமாக இருந்து நித்திரை மயக்கங்களை எடுத்து போட்டு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சோதனையை தாங்குகிற அளவிற்கு அவர் நமக்கு பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், யாரெல்லாம் சோதனையை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, சோதனை கண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, சோதனை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுடைய மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் ஆவியை உற்சாகமுள்ளதாய் அவர் பலப்படுத்த போகிறார். எல்லா காரியத்திலும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, ஒருவேளை நமக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு நைட் நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். அந்த தூக்கம் இல்லாத நேரம் வீண் சிந்தனைகளுக்கோ, மொபைலுக்கோ, வேண்டாத காரியங்களுக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு அந்த நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலிருந்தும் அவர் விடுவித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென்.